வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மாம்பழத்துல ஒரு குழிப்பணியாரம் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் ஊற வச்சிருக்கேங்கிறத சொல்றேன் நான். பாருங்க, ஒரு கப்பு வந்து பச்சரிசி, அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய், 1.5 கப்பு வந்து வெல்லம். நான் இந்த கப்ல தான் அரிசி அளந்துட்டேன். ஸோ அதே கப்ல ஒரு கப்பு வந்து மாம்பழம் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இதே கப்ல தான் நீங்க வந்து வெல்லமும் வந்து அளந்துக்கணும். எந்த கப்ல அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே கப்ல ஒரு கப்பு அரிசி, ஒரு கப்பு வந்து மாம்பழம், 1.5 கப்பு வந்து வெல்லம், அப்புறம் ஏலக்காய் வாசனைக்கு. தேங்காய் வந்து நீங்க போட்டு அரைச்சாலும் சரி, இல்ல பொடி பொடியா பல்லு பல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டாலும் சரி, இல்ல தேங்காய் துருவலை சேர்த்துட்டாலும் சரி, எப்படி வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்து தேங்காய் வந்து பொடி பொடியா கட் பண்ணி தான் நான் சேர்த்துக்க போறேன். அதனால இப்ப ஃபர்ஸ்ட் இதை அரிசி அரைச்சிருவோம் நம்ம. அரிசி சேர்த்துருக்கோம், ஊற வச்ச அரிசி. இது கூட வந்து ஏலக்காயும் சேர்த்துடலாம், மாம்பழத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டின்னு வரும். பச்சரிசி வந்து நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு இப்போ சேர்த்துருக்கோம். அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மாம்பழம், ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா, ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துட்டு, அப்புறம் வெல்லம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 கப்பு வெல்லம். வெல்லம் வந்து துருவி சேர்த்துக்கோங்க. நீங்க கட்டியா உடச்சி ஒன்றும் பாதியமா சேர்க்கும்போது உங்களுக்கு அளவு கரெக்டாக வராது. நம்ம துருவி சேர்க்கும்போது பர்ஃபெக்டாக வரும். ஸோ 1.5 கப்பு வெல்லம் துருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட போறோம். நாம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லமும் சேர்த்துருவோம். அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ நல்லா அரைச்சாச்சு. நம்ம தண்ணியே சேர்க்கல, நல்லா அரைச்சாச்சு. பாருங்க, இது கூடவே வந்து ஒரே ஒரு சிட்டிகை பச்சைக்கல் பருப்பு எடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப ஒரு சின்ன ஒரு சிட்டிகை தான், அதுக்கு மேலே போட்டக்கூடாது, நல்லா இருக்காது. ஸோ இதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுறோம். நம்ம கசக்கும், அதனால ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு இருக்கோம். பாருங்க, அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். பாருங்க, இதில் கொஞ்சம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வந்து நல்லா புளிக்கணும். அப்போ தான் வந்து ஃபெர்மெண்ட் ஆகி வரும்போது தான் நமக்கு வந்து குழிப்பணியாரம் வந்து நல்லா சொல சொலையாக வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்க, மிக்சி ஜார் அலம்பி கொஞ்சமாக ஒரு 1/2 கப்புக்கு விட்டு அலம்பி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஓரமாக வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி ஓரமாக வச்சுருவோம். நல்லா ஒரு புளிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒரு 5-6 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். ஸோ புளிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். மாம்பழ குழிப்பணியாரத்துக்கு வந்து மாவு அரைச்சி ரெடியாக வச்சுருந்தோம். ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருக்கும், பொங்கி வந்திருக்கும். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து நீங்கள் வறுத்தும் நெய்யில் வறுத்தும் போடலாம், பச்சையாகவும் போடலாம். நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு. அப்புறம் இது கூடவே வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துப்போம். அந்த நெய் வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். நெய் சேர்த்துப்போம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குழிப்பணியார கல்லை வந்து ஒன்று ஒன்றா ஊற்றிடலாம். அப்படியே திருப்பிடலாம். பாருங்க, எல்லாமே திருப்பி விட்டாச்சு. வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். பாருங்க, 2 பக்கமும் நல்லா எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த இதுவும் ஊற்றிக்கலாம். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி கிளாக் வைஸ்ல விட்டுட்டு வாங்க. அப்புறம் வெந்து வரும்போதும் கரெக்டா வெந்து வரும். நமக்கு எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். ஆமா, சென்டர்ல வந்து சீக்கிரமா வெந்துரும். அதனால அதை லாஸ்டா விட்டா போதும். பாருங்க, இது மாதிரி எல்லாமே விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழ குழிப்பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மாம்பழம் எந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வெல்லம் வந்து நீங்க கம்மி பண்ணியும் போட்டுக்கலாம். இல்ல வெல்லம் கரெக்டா உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்க நான் சொன்ன அளவு போட்டாலும் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.